ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சரவணவேந்தன் ஃபேமிலிஸ். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ உங்கள்கிட்ட பார்க்கலாம். நான் என்ன வந்து அட்சய திதிக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நான் அட்சய திதி என்னைக்கு வந்து சண்டேவே 19th வந்து நாங்க ஜுவல்ஸ் வாங்கிட்டோம். 2 ஜுவல் வாங்கினோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். சாரி, 2 ஜுவல் இல்ல, 1 தான் ஜுவல், இன்னொன்று வந்து காயின் தான். அது என்ன, எந்த கடையில வாங்கினேன், எந்த பிளேஸ்ல வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். சென்னை ஆவடியில ஜிஆர்டில ஒன்றும், லலிதா ஜுவல்லரியில ஒன்றும் வாங்கினோம். அது என்னங்கிறத நீங்க இப்ப கமெண்ட்ல கெஸ் பண்ணுங்க. ஒன்னு காயின் நான் சொல்லிட்டேன், இன்னொன்னு வந்து என்னவா இருக்கும், அது கோல்டா, சில்வரா, வேற என்ன மெட்டல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம பார்க்கலாம், 2 கடையில இருந்து கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றேன், பார்க்கலாம். பாருங்க, இது லலிதா ஜுவல்லரியில அன்னைக்கு வாங்குறது, சாரி ஜிஆர்டில வாங்குறதுக்கு இந்த பேக் கொடுத்தாங்க. லலிதா ஜுவல்லரியில இதுதான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கவே கிடையாது. இது வெல்க்ரோ மாதிரி கூட கிடையாதுங்க. இதுலயாவது ஜிப்பு இதுதான் இருக்கு. இது நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. ரெண்டு ஷாப்புமே பக்கத்துல இருக்கும் ஆவடியில. அதனால அங்கதான் இப்ப நிறைய தடவை அங்க வாங்கியிருக்கோம். அதனாலதான் அங்கேயே போனோம். அது ஜிஆர்டில வந்து அன்னைக்கு வந்து 0% மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதனால வந்து அன்னைக்கு அங்க காயின் அங்க எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இது ஈஸியா கூட தெரியலாம். பட் ஆனா அன்னைக்கு வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என்னைக்காச்சும் ஏதாவது வாங்கணும், அதை அன்னைக்கே வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக போனோம். வாங்க போனதுக்கு 2 பொருளா வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலா ஒரே கடையில தான் ரெண்டையுமே வாங்கணும்னு நினைச்சோம். ஜிஆர்டில வந்து மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டி வந்து ரொம்ப, சாரி, செய்கூலி சேதாரம் செய்கூலி ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. எல்லாமே 18 இதுக்கு மேலதான் இருந்துச்சு, பர்சன்டேஜுக்கு மேலதான் இருந்துச்சு. கம்மி பண்ண மாட்டேட்டாங்க. அதனால அங்க பாத்துட்டு வேணான்ட்டு காயின் மட்டும் அங்க வாங்கிட்டு திரும்பி வந்து நாங்க இங்க லலிதா ஜுவல்லரியில வந்து ஒரு பொருள் வாங்கினோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டில வாங்கின காயினை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஜிஆர்டில 0% மேக்கிங் சார்ஜ்ல வாங்கின காயின், ஓல்டு காயின் தான், பூ போட்டு வச்சிருந்ததுனால அப்படி இருக்கு. பாருங்க, சாரி, நல்லா தெரியுதான்னு பாருங்க. 1/2 கிராம் தாங்க, 1 கிராம் கூட கிடையாது, 1 கிராம் கூட கிடையாது, 1/2 கிராம் தான். பாருங்க, இதுவே அன்னைக்கு எங்களுக்கு, எனக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கணுங்கிறதுக்காக இது 1/2 கிராம் வாங்கணும். இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பெருசாவே வாங்கியிருந்திருப்போம். சாரிங்க, இது 1 கிராம் தான், தெரியாம சொல்லிட்டேன். 1 கிராம் தான், இது 1/2 கிராம் கிடையாது, 1 கிராம். பாத்துக்கோங்க, நல்லா தெரியுதான்னு பாருங்க. அந்த ஜிஆர்டியோட இது 22 கேரட் போட்டிருக்கு, 916 போட்டிருக்கு. இந்த 4 சிம்பிள் போட்டிருக்க முடியாது, அது எல்லாமே இருக்குங்க. என்னால மைனூட்டா பார்க்க முடியல, சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அந்த என்னங்கிறத கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கம்மல் பாக்ஸ் மாதிரிதான் இருக்கு. அதனால இது வந்து என்னவா இருக்கு, கோல்டா, டைமண்டா, சில்வரா அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணலாம், பார்க்கலாமா? ரெடி? தெரியுதா? பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து கோல்டா டைமண்டான்னு சொல்லுங்க. இது சில்வர்ல இருந்து இப்ப பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இது கோல்டா டைமண்டான்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து கோல்டுலயே இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் ஸ்டோன் வந்து ரொம்ப பளிச்சுதான் இந்த ஃபிளாஷ் வரும். இது வந்து ஆக்சுவலா வந்து டைமண்ட் தாங்க. வெறும் 2 கிராம் தாங்க, 2 கிராம் கொஞ்சம் கம்மி தான் கூட. அன்னைக்கு வந்து ஆக்சுவலா கோல்டு தான் எடுக்க போயிருந்தது, டைமண்ட் வந்து ஐடியாவே கிடையாதுங்க. கோல்டுக்கு பார்த்தா செய்கூலி வந்து கிட்டத்தட்ட 16% கிட்ட தான் இருந்துச்சு. அதை விட கம்மியா இருக்கிறதுல வந்து ரொம்ப வெரைட்டிஸ் இல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நீங்க அதுக்கு நீங்க டைம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அங்க 2-3 பேர் வந்து ட்ரெயின் வாஷ் பண்ணிட்டே இருந்தாங்க ஒர்க் பண்றவங்க. சரி, ட்ரை பண்ணலான்னு போகும்போது சரி ஓகே நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு வந்துட்டோங்க. இது வந்து 1.5 கிராம்ல இருந்து 2 கிராம்குள்ளதாங்க டைமண்ட் இயரிங் தாங்க, கம்மல் தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுவும் ஸ்டோன் கம்மியா இருக்கிறதாங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தேன். அதை ஃபைனல் ஆக்கி சூஸ் பண்ணி எடுத்துட்டு வர அளவுக்கு வந்துட்டோம். ஆனா அவர் வந்து நீங்க டைமண்ட் போட்டா காதுல தெரியணும், அது பளிச்சுன்னு இல்லாம நீங்க சும்மா 2-3 ஸ்டோன் இருக்கிறத எடுத்தீங்கன்னா அதுல டைமோட வேல்யூவே வந்து 1000-2000 ருபீஸ்க்குள்ளதான் இருக்கு. அது வந்து வேஸ்ட் தானே நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல. நீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் அமௌண்ட் போட்டீங்கன்னா நல்லா எடுத்துக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இது 40,000 அபோவ் வந்துச்சு, 41 42 வந்துச்சு. பாருங்க, நல்லா இருக்காட்டு பாருங்க, நல்லா தெரியுதான்னு பாருங்க. பாக்ஸ்லயே வச்சு காமிக்கிறேன்.
இந்த மேட் புது மேட் தாங்க, ஒன்னும் யூஸ் பண்ணாததாங்க. நீங்க வாட்டுக்கு நான் மேட் எடுத்து வச்சுக்கிறேன் நினைச்சாதீங்க. பாக்ஸ்லயே வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இயரிங் நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. டிசைன் நல்லா இருக்கான்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லலிதால தான் வாங்கினது. லலிதா ரெண்டு கவர்ல டீடைல் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து நிறைய தெரிஞ்சு இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் 3% கட்டி அந்த காயின் வாங்கணும். இதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டியும் கட்டி 1% மேக்கிங் சார்ஜ் நினைக்கிறேன், செய்கூலி நினைக்கிறேன், மறந்துட்டேங்க, சாரி. வாங்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் வாங்கினீங்க அட்சய திதி அன்னைக்கு? அட்சய திதி அன்னைக்கு வந்து ஜுவல் வாங்கணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாதுங்க. அது வாங்கினாதான் பெருகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அட்சய திதி நடைவும் அல்ல குறையாத ஒரு விஷயம். அந்த விஷயம் வந்து நம்ம நல்லது எவ்வளவு பண்றோமோ அது மல்டிப்ளை ஆகுங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்டதுங்க. அது இப்ப வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து நாக்கடக்காரங்க ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணது, எல்லாருமே அதை வந்து ஈர்த்து அதவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரிதான் ஒரு சேலை வந்து நாத்தனார்களுக்கு இல்ல சிஸ்டர் அத்தை பொண்ணுங்களுக்கு மாமா பொண்ணுங்களுக்கு இந்த கலர்ல வாங்கி கொடுத்தாதான் நல்லதுன்னு சொல்லி ஜவுளி கடைக்காரங்க ஒரு விஷயத்த பார்ப்பனாங்க. அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணோம். ஒரு காலகட்டத்துல ஒரு வருஷத்துல ஒரு தடவை அந்த மாதிரி கிரீன் கலர்ல சாரி வாங்கி கொடுக்கணும், ப்ளூ கலர்ல சாரி வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரிதான் இந்த அட்சய திதிங்கிற விஷயமும் வந்துச்சு. ஆனா வந்து நம்ம தானம் பண்றது, யாருக்காவது ஏதாவது செய்யறது, இல்ல நம்ம வீட்டுல வந்து அந்த மளிகை சாமான் பொருட்கள் வந்து மஞ்சள், உப்பு இந்த மாதிரி வாங்குறதுலாம் வந்து எப்பயுமே குறையாம இருக்கணும். அரிசி இதெல்லாம் வந்து குறையாம இருக்கணும்ன்றதுக்காக வாங்குறது. முக்கியமா வந்து சாப்பாடு தானம் பண்றது, நம்ம முடிஞ்சது நம்ம யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்றது, இதனால வந்து அட்சய திதியை குறையாம இருக்கணும். அது மாதிரியே எல்லா வருஷமும் நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு உயர்ந்து போயிட்டே இருப்போம். அதுதான் வந்து அட்சய திதின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஜுவல் வாங்கினதுலாம் கிடையாது. பட் நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா, இப்ப வந்து சேவிங்ஸ் தானுங்க எல்லாமே. வந்து இப்போ நகை எங்கேயோ விலைக்கு போயிட்டு இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாங்குறத, நம்மகிட்ட இப்ப பைசா இருக்குன்னா அன்னைக்கு வந்து நல்ல நாள் சொல்றாங்க, அதனால அன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். தனி அங்கதான் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாவே நாங்க வாங்கிட்டு தான் இருக்கோம். சின்னதா இந்த மாதிரி சின்னதா வாங்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு காயினும் வாங்கிருக்கோம். இல்லைன்னா எப்பயுமே வந்து ஒரு ரிங்கு இல்லைன்னா ஒரு கம்மல் ஏதாவது வாங்குவோம். இந்த வட்டம் ஒரு காயினும் வாங்கியிருக்கோம் சேவிங்ஸ்க்காக. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த நகையை எடுத்த வீடியோ வந்து சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். பட் ஆனா லலிதா ஜுவல்ல எடுத்ததை வந்து போடல. அதை நாங்க இந்த வீடியோவோட லிங்க் பண்றோம், பாருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணேன், அதுல வந்து ஃபைனலா இதை எடுத்திருக்கேன் நானு, அதை பாருங்க. இந்த கம்மல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியல, கிளார் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதை வந்து கிளிப்பிங் போடுறேன். அதோட வீடியோவும் நாங்க ஜுவல் ஷாப்ல எடுத்ததையும் சின்ன சின்ன கிளிப்பிங் போடுறேன். என்னென்ன கம்மல்லாம் நான் வியர் பண்ணி பார்த்தேன், அதுல ஃபைனலா இதை சூஸ் பண்ணிருக்கேன். அதை பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.